ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நாம் நமது வீட்டிலிருந்தே விநாயகரின் அருள் கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நாம் நமது பூஜை அறையில் வைத்து செய்து வந்தால் மட்டும் போதும். நிச்சயம் அதிக பலன்களானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது விநாயகர் பெருமாளை எடுத்துக்கொண்டாலே விநாயகரின் ஆசை கிடைத்தாலே போதும், நமக்கு இருக்கின்ற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நமக்கு எல்லா வித பிரச்சனைகளுக்குமே ஒரு முதன்மை கடவுளாக அனைவருக்கும் இருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முதன்மை கடவுளாக விளங்குபவர் தான் இந்த விநாயகர். இந்த விநாயகரை நாம் நமது வீட்டிற்கு அருகிலோ ஏதாவது கோவில் இருந்தாலும் பரவாயில்லை, அங்கு சென்றும் நாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்தும் வழிபடலாம். அல்லது வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்தும் வழிபட்டு வரலாங்க. இதை இந்த ஒரு வழிபாட்டை மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் நமது வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தோம் என்றால் மிகப்பெரிய நன்மைகளும் அது மட்டுமல்லாமல் விநாயகரின் அருளும் பரிபூரணமாக நமக்கு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றும் புதன்கிழமை என்றும் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அனைவருக்குமே இதனுடைய பலன்களானது கிடைக்குமாம். இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து செய்து வந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஒருவர் செய்து வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு அதற்கு அப்புறமாக பூஜை செய்யும் பொழுதாவது வீட்டில் இருக்கிற அனைவருமே சேர்ந்து பூஜை செய்தார்கள் என்றால் மிகப்பெரிய நன்மைகளானது கட்டாயம் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். அதாவது அனைவருமே விநாயகரின் சிலையை வீட்டில் செய்து வைத்து வழிபட்டு வருவார்கள். விநாயகரின் சிலையை மஞ்சள், அதாவது சந்தனத்தால், அது மட்டுமல்லாமல் மஞ்சள் பொடி இருக்கிறது அல்லவா, அந்த மஞ்சளால் விநாயகரை பிடித்து வழிபட்டு வருவார்கள் அல்லவா. நீங்கள் அந்த மஞ்சளுடன் சேர்த்து, அதாவது மஞ்சளுடன் சிறிதளவு மஞ்சள் எவ்வளவு சேர்க்கிறீர்களோ அதற்கு பாதி அளவு குங்குமம், அதனுடன் சேர்த்து விபூதி, அதற்கு அப்புறமாக சந்தனம் போன்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். மஞ்சள் எவ்வளவு சேர்க்கிறீர்களோ அதில் பாதி அளவு சந்தனம், குங்குமம், விபூதி போன்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து அதனுடன் நீங்கள் தண்ணீரை வைத்து இந்த பிள்ளையாரை செய்வதை செய்யாமல் அதாவது தண்ணீரை வைத்து செய்யாமல் பன்னீர் இருக்கிறது அல்லவா, அந்த பன்னீரை வாங்கி அந்த பன்னீர் மூலம் இந்த ஒரு விநாயகர் சிலையை நாம் செய்தோம் என்றால் அதனுடைய வாசனையானது மிகவும் நன்றாக இருக்குமாம். இந்த ஒரு செயல்களை வைத்து நாம் விநாயகர் சிலையை செய்ய வேண்டுமாம். அப்படி விநாயகர் சிலையை செய்து அந்த உருவகத்தை நாம் வர வைத்து ஒரு தாம்பூலத்தில் இந்த விநாயகர் சிலையை நடுவில் வைத்து விநாயகருக்கு இருபுறமும் வாழைப்பழம், தேங்காய், விநாயகருக்குரிய பொருட்கள், அருகம்புல் என விநாயகருக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் படையிலாக நாம் நமது வீட்டிலே செய்து வைக்க வேண்டுமா. முக்கியமாக எது இருக்கிறதோ இல்லையோ அருகம்புல் கட்டாயமாக இருக்க வேண்டும். அருகம்புல், அதுக்கப்புறமாக வாழைப்பழம், தேங்காய், இந்த மூன்றுமே கட்டாயம் இருக்க வேண்டும். அதற்கப்புறமாக ஒரு எலுமிச்சம்பழமோ 3 எலுமிச்சம்பழமோ வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறமாக நீங்கள் விளக்கை தீபத்தில் ஏற்றி விடுங்கள். தீபத்தில் ஏற்றினாலும் இன்னொரு விளக்கானதை நீங்கள் விநாயகர் சிலைக்கு முன்பாக ஏற்ற வேண்டும். அந்த விளக்கானது ஒரு மண்குடுவை இருக்கும் அல்லவா, அந்த மண்குடுவையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றாமல் அதில் தேங்காய் எண்ணெய் தீபத்தை வைத்து நீங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டை உங்களது வீட்டில் வைத்து விநாயகரை நினைத்து மாதத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது புதன்கிழமை அன்று செய்து வாருங்கள்.